வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் இந்த மே மாதத்தில் விருச்சிகம் ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வளர்ச்சி வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் வெளிப்படுத்தும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். விருச்சிகம் ராசிக்குள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள் மற்றும் கேட்டை 4 பாதங்கள் அடங்குகின்றன. இந்த நட்சத்திர பகுதிகள் உள்ளார்ந்த வலிமை, பொறுப்பு உணர்வு மற்றும் அமைதியான மாற்றத்தை வேறுபட்ட முறையில் வெளிப்படுத்தலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நோக்கத்தில் தெளிவும் செயல்பாட்டில் உறுதியும் முக்கியமாக அமையலாம். சிறிய மாற்றங்களையும் ஆழமாக உணரும் இயல்பு இருக்கும். அதனால் வேகமான முடிவுகளை விட அமைதியான ஆய்வு நிதானமான திசையை உருவாக்கும். அனுஷம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு உறவுகள், பொறுப்புகள் மற்றும் மன ஒழுங்கு முக்கிய பங்காற்றலாம். எதிர்பார்ப்புகளை மென்மையாக பகிர்ந்து கொள்ளும் முயற்சி உறவுகளில் புரிதலை மெதுவாக வளர்க்கும். கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு உள்ளுணர்வு மற்றும் சுயபரிசோதனை தெளிவாக உணரப்படலாம். வீடு, வேலை மற்றும் தனிப்பட்ட முன்னுரிமைகள் குறித்து அமைதியான மறுபரிசீலனை உருவாகலாம். இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலை வேலை ஒழுங்கு, பொறுப்பு, தினசரி செயல்திறன் மற்றும் போட்டி சூழல்களை அமைதியாக எதிர்கொள்ள உங்களை அழைக்கிறது. புதன் பகவான் அதே துறையில் நிலை கொள்கிறார். அவர் ஆவணங்கள், தகவல் பரிமாற்றம், திட்டமிடல் மற்றும் பணி நடைமுறைகளில் தெளிவை வலியுறுத்துகிறார். மாதத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் செயல் தீவிரத்தை எழுப்புகிறார். அதே துறையில் சனி பகவான் ஒழுக்கத்தையும் பொறுமையையும் உணர்த்துகிறார். இந்த இரு நிலைகளும் சேர்ந்து படைப்பாற்றல், கல்வி சார்ந்த முயற்சி மற்றும் திட்ட வடிவமைப்பில் கட்டுப்பாடான தீவிரத்தை உருவாக்கலாம். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் முயற்சி, போட்டி உணர்வு மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை முன்னிலைக்கு கொண்டு வருகிறார். அதே சமயம் எதிர்வினை வேகத்தை கவனமாக கையாள்வது தொழில் சூழலில் அமைதியான ஒத்திசைவை உருவாக்கும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். தொழில் கூட்டாண்மை, வாடிக்கையாளர் தொடர்பு மற்றும் ஒப்பந்த உரையாடல்களில் மரியாதை முக்கியமாகும். புதன் பகவான் மாதத்தின் பெரும்பாலான 2ஆம் பகுதியில் அதே துறையில் சஞ்சரிக்கிறார். அவர் சொற்களின் தெளிவையும் நிதானமான பேச்சையும் முன்னிறுத்துகிறார். சுக்கிர பகவான் முதல் பகுதியில் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் தொழில் தொடர்புகளிலும் ஒத்துழைப்பிலும் மென்மையான இணக்கத்தை உருவாக்கலாம். பின்னர் சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். இந்த நிலை நிதி பொறுப்புகள், பகிரப்பட்ட வளங்கள் மற்றும் நீண்டகால திட்டமிடலில் ஆழமான கவனத்தை அழைக்கிறது. குரு பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் மறைமுக வாய்ப்புகள், ஆராய்ச்சி மனப்பாங்கு மற்றும் ஆழமான நிதி பார்வையை அமைதியாக திறக்கிறார். மாத இறுதி நாட்களில் புதன் பகவான் 8ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் பகிரப்பட்ட பொறுப்புகள், ஆலோசனைகள் மற்றும் நுட்பமான விவரங்களில் கூடுதல் தெளிவை வேண்டுகிறார். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 10ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். வெளிப்புற அங்கீகாரத்தை விட பணியின் உண்மையான நோக்கம் குறித்து உள்ளார்ந்த தெளிவு தேவைப்படலாம். இந்த மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆற்றலையும் மன அமைதியையும் சமநிலையுடன் கையாள வேண்டிய காலமாக அமைகிறது. சூரிய பகவான் முதல் பகுதியில் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தினசரி ஒழுங்கு, ஓய்வு
மற்றும் பணிச்சுமை மேலாண்மை முக்கியமாகும். புதன் பகவான் அதே துறையில் இருப்பதால் மனத்தில் அதிக எண்ண ஓட்டம் ஏற்படாமல் கவனித்தல் நல்லது. மாதத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் உற்சாகத்தையும் செயல் வேகத்தையும் எழுப்புகிறார். அதே நேரத்தில் சனி பகவான் கட்டுப்பாடு, பொறுமை மற்றும் அளவுணர்வை நினைவூட்டுகிறார். இந்த இணைப்பு ஆற்றலை விரைவாக செலவிடாமல் சீரான பழக்கங்களாக மாற்ற அழைக்கிறது. மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலை செயல் வேகத்தையும் பொறுப்பு உணர்வையும் உயர்த்தலாம். எனினும் அதிகப்படியான முயற்சி, குறைந்த ஓய்வு அல்லது உடனடி எதிர்வினை போன்றவற்றை கவனமாக கையாள்வது அவசியம். குரு பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் உடல் மற்றும் மனநிலையின் மென்மையான செய்கைகளை கவனிக்கச் செய்கிறார். மெதுவான நடை, அமைதியான நேரம் மற்றும் மூச்சு பயிற்சி உள்ளார்ந்த சமநிலையை பேண உதவும். எந்த சிரமமும் நீடித்தால் பொது கவனத்துடன் உரிய நிபுணர் ஆலோசனையை நாடுவது நல்லது. மாதத்தின் முதல் பகுதியில் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலை நெருங்கிய உறவுகள், கூட்டாண்மைகள் மற்றும் பரஸ்பர புரிதலில் மென்மையை உருவாக்கலாம். உறவுகளில் இனிமை இருந்தாலும் எதிர்பார்ப்புகளை அமைதியாக பகிர்ந்து கொள்ளுதல் மேலும் நல்லது. மாதத்தின் 2ஆம் பகுதியில் புதன் பகவான் 7ஆம் வீட்டின் உரையாடல் துறையை வலியுறுத்துகிறார். அவர் கேட்கும் திறன், தெளிவான சொற்கள் மற்றும் மென்மையான விளக்கத்தை முன்னிறுத்துகிறார். அதே பகுதியில் சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். அவர் உறவுகளில் மரியாதை, எல்லை உணர்வு மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை நினைவூட்டுகிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 4ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். வீடு, தாய் வழி பாசம், உள்ளார்ந்த பாதுகாப்பு உணர்வு மற்றும் மன அமைதி குறித்து நுட்பமான கவனத்தை அவர் உருவாக்கலாம். வெளிப்புற இல்லச் சூழலை சீரமைப்பதோடு உள்ளம் உண்மையில் எங்கு அமைதி காண்கிறது என்பதையும் மெதுவாக கவனிக்க வேண்டும். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 10ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். தொழில் பொறுப்புகளுக்கும் குடும்ப ஒத்திசைவுக்கும் இடையே அமைதியான சமநிலை தேவைப்படும். வெளிப்புற சாதனை உணர்வை விட உள்ளார்ந்த நிறைவு மற்றும் உறவுகளின் உண்மைத்தன்மை முக்கியமாக உணரப்படலாம். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் உறவுகளில் நம்பிக்கை, ஆழம் மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புகளை கவனிக்கச் செய்கிறார். குரு பகவான் அதே துறையில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் பொறுமை மற்றும் உண்மையான கேட்கும் திறன் உறவுகளில் மென்மையான மாற்றத்தை உருவாக்கலாம். இந்த மே மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்புற நிகழ்வுகளை விட உள்ளார்ந்த மாற்றத்தை ஆழமாக உணரச் செய்யும் காலமாக அமைகிறது. குரு பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் சுயபரிசோதனை, உள்ளுணர்வு மற்றும் பழைய அனுபவங்களின் அர்த்தத்தை அமைதியாக புரிந்து கொள்ள வழிவகுக்கிறார். சனி பகவான் 5ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். ஆன்மீக பயணத்தில் ஒழுக்கம், நிலைத்த சிந்தனை மற்றும் மன கட்டுப்பாடு முக்கியம் என்பதை அவர் உணர்த்துகிறார். மாதத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் அதே துறையில் சஞ்சரிப்பதால் உள்ளார்ந்த தீவிரம் அதிகரிக்கலாம். அந்த தீவிரத்தை அமைதியான பக்தி, நன்றி உணர்வு அல்லது தியான நேரமாக மாற்றுவது நல்லது. ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 4ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். உள்ளம் எதை நாடுகிறது, எந்த சூழல் அமைதியை தருகிறது என்பதை கவனிக்கச் செய்கிறார். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 10ஆம் வீட்டில் நிலை கொள்கிறார். கடமை, பெயர், பொறுப்பு மற்றும் அக அமைதி ஆகியவற்றின் இடையிலான சமநிலையை அவர் மெதுவாக உணர்த்துகிறார். இந்த மாதத்தின் ஆன்மீக பாடம் வெளிப்புற பதில்களை தேடுவதற்கு பதிலாக உள்ளார்ந்த நிலையை தெளிவாக கவனிப்பதில் இருக்கிறது. அமைதி, நிதானம் மற்றும் விழிப்புணர்வு இம்மாதத்தின் முக்கிய ஆன்மீக ஆதரவுகளாக அமையலாம். இந்த மே மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒழுங்கு, உறவு சமநிலை, உள்மன ஆழம் மற்றும் வீடு வேலை சமநிலையை ஒன்றிணைக்கும் காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பகுதியில் கிரக நிலைகள், தினசரி பொறுப்புகள், வேலை ஒழுங்கு
மற்றும் சிந்தனை கட்டுப்பாட்டை மெதுவாக வலியுறுத்துகின்றன. மாதத்தின் 2ஆம் பகுதியில் உறவுகள், கூட்டாண்மைகள், பகிரப்பட்ட பொறுப்புகள் மற்றும் ஆழமான நம்பிக்கை சார்ந்த அனுபவங்கள் முன்னிலைக்கு வருகின்றன. செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் சிந்தனை மற்றும் படைப்பாற்றலில் தீவிரத்தை உருவாக்குகிறார். பின்னர் அவர் முயற்சி, போட்டி மற்றும் செயல்திறன் துறைகளை முன்னிறுத்துகிறார். சனி பகவான் நிலைத்த ஒழுக்கத்தை நினைவூட்டுகிறார். குரு பகவான் ஆழமான புரிதலையும் உள்ளார்ந்த மாற்றத்தையும் ஆதரிக்கிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டு அமைதி மற்றும் உள்ளார்ந்த பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு உருவாகலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் நோக்கம் மற்றும் உண்மையான நிறைவு குறித்து அமைதியான மறுபரிசீலனை ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த மாதம் வேகத்தை விட நிதானத்தையும், வெளிப்புற அங்கீகாரத்தை விட உள்ளார்ந்த தெளிவையும், தனிப்பட்ட முயற்சியை விட சமநிலையான பொறுப்பையும் வலியுறுத்துகிறது. இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும், உறவுகளில் இனிமையும், உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்வேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.